ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த அவுல் அண்ட் த புசி கேட் இந்த போயமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்வர்ட் லியர். இவர் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்சென்ஸ் போயிட்டுருக்கு. இவர் ரொம்ப ஃபேமஸ். அதாவது இவர் எழுதுகிற போயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இமேஜினேட்டிவாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், முக்கியமாக இல்லாஜிக்கலாக இருக்கும். ஏன்னா இவர் எழுதுகிற போயமில் வர விஷயங்கள் எதுவுமே ரியல் லைஃப்பில் நடக்காது. அந்த மாதிரி ரொம்ப இமேஜினரி சென்ஸோட தான் இவர் வந்து ரொம்ப ஃபன்னாக ரைட் பண்ணுவார். இந்த போயமுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு போயம் தான். இந்த போயமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஸ்டான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையுமே 11 லைன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு ஆந்தையும் ஒரு பூனையும் என்ன பண்ணுறாங்கன்னா தே கோ ஆன் அ ட்ரிப். ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க. அவுல் அண்ட் கேட் 2 பேரும் எங்கே அப்படின்னா கடலில் தான் ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க. ஒரு க்ரீன் கலர் போட்டில் போகிறாங்க. அந்த ட்ரிப்புக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க, ஹனி எடுத்துக்கிறாங்க, அதோட நிறைய பணமும் எடுத்துக்கிறாங்க கையில். இப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும் போது அந்த அவுல் என்ன பண்ணுது அப்படின்னா கையில் கிட்டார் வச்சுக்கிட்டு ஒரு சாங் ஒன்று பாடிக்கிட்டே வருது. அதுவும் அந்த பூனையோட அழகை பார்த்து வர்ணிச்சிக்கிட்டே வருது. ஓ லவ்லி புசி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறதோட வாட் ஏ பியூட்டிஃபுல் யூ ஆர் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிட்டு பாடிட்டே வருது. இதுலேருந்தே தெரியுது 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவுலோட பாட்டை கேட்டதும் இந்த கேட் எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னா இந்த அவுல் வந்து ரொம்ப எலகண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி. அதோட இந்த அவுலோட சாங்குமே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக பாடுற மாதிரி ஃபீல் பண்ணுது. அதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, நீ ரொம்ப எலகண்ட்டாக இருக்க, ரொம்ப ஸ்வீட்டாக பாடுற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம், சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அந்த கேட் வந்து அவள்கிட்ட சொல்லுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மேரேஜ் பண்ணணும்னா நமக்கு ஒரு ரிங் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டும் அவளும் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ரிங்கை தேடி 2 பேரும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ப்ளஸ் அதோட எக்ஸ்ட்ரா 1 டே, டோட்டலாக 366 டேஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. எங்கே ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படின்னா பாங் ட்ரீஸ் எல்லாம் நிறைய வளர்ந்துருக்க இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு பிக்கி விக் வந்து நின்றுட்டுருக்கு, அதாவது ஒரு குட்டி பன்றி வந்து நின்றுட்டுருக்கு. அதுவும் ஒரு ரிங்கோட, அதோட மூக்கில் ஒரு ரிங்கோட நின்றுட்டுருக்கு. அதை பார்த்தது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிக் கிட்ட போயிட்டு உன்னோட ரிங் வந்து எங்ககிட்ட கொடுக்குறியா, நாங்கள் வந்து 1 ஷில்லிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 ஷில்லிங் அப்படின்னா நம்ம 1 ரூபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். அவங்களும் அமௌண்ட்டு கொடுத்துட்டு ரிங் வாங்கிக்கிறாங்க. அந்த பிக்கியுமே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அவங்கக்கிட்ட அந்த ரிங்கை கொடுக்கறதுக்கு. அந்த ரிங் வாங்கின அடுத்த நாளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே காட்டில் இருக்கிற டர்க்கியை முன்னிலையில் வச்சு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஆகிடுச்சு இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு விருந்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. மின்ஸ் அதுக்கப்புறம் குவின்ஸ் இதெல்லாம் வச்சு தான் அந்த விருந்தை அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மின்ஸ் அப்படின்னா ஸ்மாலாக கட் பண்ண அந்த மீட் துண்டுகள், குவின்ஸ் அப்படின்னா ஆப்பிள் டைப் ஆஃப் ஃப்ரூட் அது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் அதோட 2 பேரும் அந்த அவுல் அண்ட் கேட் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு அந்த மூன் லைட்லேயே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இந்த போயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நான் ரியாலிஸ்டிக்காக இருக்கும், ஒரு லாஜிக்கே இல்லாமல் முழுவதும் கற்பனையில் எழுதப்பட்ட ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு போயமாக இருக்கும். நான் போயமோட லைன்ஸும் கொடுத்துருக்கேன். முக்கியமாக இதில் ரன்சிபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார் எட்வர்ட். அது வந்து பார்த்திங்கன்னா அவரே காயின் பண்ண ஒரு வேர்டு இந்த போயமில். இந்த போயமோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அட்வென்ச்சர், இமேஜினேஷன் அண்ட் ஃபேண்டசி, ஹாப்பினஸ் அண்ட் செலிப்ரேஷன். இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அரசு தேர்வு அப்படின்ற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ்.